Hello friends, welcome to Yummy Foods for our channel. இன்னைக்கு நாம பச்சை கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம click பண்ணுங்க. இதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 ஸ்பூன் கொள்ளு, 1/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாய், 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா நைஸா கிரைண்ட் ஆயிருக்கு. இது கூட நிறைய தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வேக வேக கெட்டியாயிரும், அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இது குளிர்காலம் இல்லையா, அடிக்கடி கோல்டு பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா கோல்டு பிடிக்காது. இல்லை கோல்டு பிடிச்சிருந்தாலும் ஒரு டைம் 2 டைம் இந்த கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக விட்டுரும். இது நம்ம சுட சாதத்து கூட இல்லைன்னா சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம். நல்லா கொதிச்சு நல்ல மணம் வருது. 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கோல்டு இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட எஃபெக்டை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.